Good morning, student. So, page number 45, second lesson, subheading number 2.14. Name of the subheading is Properties of the Indifference Curve. Okay. So far we discussed about the indifference curve and the group indifference map, everything. Now we are going to discuss about the properties of indifference curve. அதாவது indifference curve உடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி இருக்கும் எப்படி இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த டாபிக்ல படிப்போம். First one is the indifference curve must have negative slope. நெகட்டிவ் ஸ்லோப்னா கீழ் நோக்கி சரிந்து வருதுன்னு அர்த்தம். இன்டிஃபரன்ஸ் கர்வ் கீழ் நோக்கி சரிந்து வருதுன்னு அர்த்தம். ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் இன்டிஃபரன்ஸ் கர்வ் எப்பவுமே இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, கன்சியூமரை பொறுத்த வரைக்கும் இன்டிஃபரன்ஸ் மேப் பண்ணி பார்த்துருப்பீங்க. இன்டிஃபரன்ஸ் ஷெட்யூலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், சப்போஸ் எக்ஸ் கமாடிட்டி ஒய் கமாடிட்டி எக்ஸ் கமாடிட்டியும் டிஃப்ரெண்ட்டு காம்பினேஷனில் இருக்கும். பட் அதுக்கு ஜென்ரலாக ஒரு காம்பினேஷன் கிடைக்க முடியாது. இங்கே ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு இருக்குதுன்னா இது வந்து இன்டிஃபரன்ஸோட அனலைஸ் பிரின்சிபலுக்கு அகெயின்ஸ்ட் ஆனது. அப்போது இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மார்ஜினல் ரேட் ஆஃப் அந்த சப்ஸ்டியூஷன்ற விஷயம் இங்கே அப்ளிகல் ஆகலை, சரிங்களா? அப்போ ஏ ஈக்குவல் டு பி அப்படின்றது வந்து வராது. லைக் அதனால் இன்டிஃபரன்ஸ் எப்பவுமே இந்த மாதிரி ஹரிசாண்டல் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்காது. லைக் தட் இன்டிஃபரன்ஸ் கர்வ் பார்த்தீங்கன்னா தட் இஸ் வெர்டிகல் டு தி ஒய் ஆக்சிஸ்க்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை, வெர்டிகல் லைனாகவும் இருக்காது. ஏன்னா எகெயின் த பிரின்சிபல் இஸ் நாட் அப்ளிகபிள், இங்கே அப்ளிகபிள் ஆகாதனால டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் தி டூ காம்பினேஷன் சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே 2 காம்பினேஷன் இருக்குது. பட் இருந்தாலும் சேம் அப்படி லைனில் வர்றதுன்றது வந்து பிரின்சிபலுக்கு எகெயின்ஸ்ட் ஆனது. ஸோ அதனால் அது வெர்டிகல் லைனாகவும் இருக்காது. அந்த இடத்துல ஆக்சுவலாக அப்வர்ட் ஸ்லோப்பிங், அது ஸ்ட்ரைட்டாக ஒரு அப்வர்ட் ஸ்லோப்பிங்கிற மாதிரியும் இந்த மாதிரி ஏபி ஈவனாக வருது சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குதுன்னு சொல்கிற விஷயமும் வந்துன்னா அப்ளிகேல் ஆகாது. ஸோ அதனால் வந்து இந்த 3 ஷேப்லையும் இன்டிஃபரன்ஸ் கர்வ் வராது, அதை சொல்கிறாங்க. ஆக இன்டிஃபரன்ஸ் கர்வ் என்பது நெகட்டிவ் ஸ்லோப்பு. நீங்கள் ப்ரீவியஸாக பார்த்துருக்கீங்க இல்லையா? லைக் த வெயிட் அ மினிட், நான் அந்த டயக்ராம் காட்டுறேன். லைக் தட் இது பார்த்தீங்கன்னா இன்டிஃபரன்ஸ் கர்வ் என்பது நெகட்டிவ் ஸ்லோப்பு தான் இருக்க மொழியே. லைக் தட் அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வெர்டிகல் லைன்லையோ இல்லை ஹரிசாண்டல் லைன்லையோ இல்லை அப்வர்ட் ஸ்லோப்பிங்கோ இருக்காது. ஏன்னா 2 கமாடிட்டியை வந்து டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் தான் அவர் வாங்குறார். ஸோ இந்த மாதிரி ஆர் இஸ் ஈக்குவல் டு எஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வேறு மாதிரி காம்பினேஷன், இது வேறு காம்பினேஷன் ஆஃப் கமாடிட்டிஸ் இருக்குது. பட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலில் வந்து சமமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இன்டிஃபரன்ஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி லெசன் நம்ம படிக்கும்போது வெரி கேர்ஃபுல்லாக நம்ம படிக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், இந்த டிமினிஷிங் மார்ஜின் அந்த சப்ஸ்டியூஷன் சப்போஸ் அது முடிஞ்சுன்னா இந்த லா வந்து அப்ளிகல் ஆகாது. அதனால் வந்து இன்டிஃபரன்ஸ் கர்வ் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாவோ வெர்டிகல் லைனாவோ இல்லை அப்வர்ட் ஸ்லோப்பிங் இருக்காது. இது நெகட்டிவ் ஸ்லோப்பில் தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 3 மெத்தட்லையும் இருக்காது. Indifference curve are convex to the origin. Convex to the originனா ஆக்சிஸ் நோக்கி குவிந்து இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் அவருடைய XY அது வந்து அப்ளிகல் ஆகிறதுனால ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குவிந்து தான் காணப்படும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி குவிந்து காணப்படும். இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி ஒரு நீங்கள் நோட்டில் தனியாக எடுத்து இந்த லைனை மட்டும் போட்டு பாருங்கள். அதாவது எதனா ஒரு லைன் இந்த ஆர்லேருந்து ஆரம்பித்து டிஓ இல்லை எஸ்லேருந்து ஆரம்பித்து டிஓ எவ்வளோ போட்டு பார்க்கலாம். பார்த்துச்சுன்னா இதில் ஒய் ஆக்சிஸ் ஒரு ரேஷியோலையும் எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு ரேஷியோலையும் இருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா இது இந்த மாதிரி குவிந்து ஆக்சிஸ் குவிந்து காணப்படுகின்றது அப்படின்ற விஷயம் வந்து அப்ளிகேபிள் எம்ஆர்எஸ் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் அப்ளிகேபிள் ஆகிறதுனால இந்த இன்டிஃபரன்ஸ் கர்வ் வந்து குவிந்து தான் காணப்படும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இன்டிஃபரன்ஸ் கர்வ் cannot intersect அப்படின்னு சொன்னால் ஒரு இன்டிஃபரன்ஸ் கர்வ் வந்து cannot intersect. ரெண்டு இன்டிஃபரன்ஸ் கர்வ் வந்து ஒன்றோட ஒன்று வெட்டி கொள்ளும் மாதிரி இருக்காது.
நம்ம இண்டிஃபரன்ஸ் மேப் பார்த்துருங்களா, அதில் IC1 IC2 IC3 அதாவது இண்டிஃபரன்ஸ் ஸ்கோர் 1 இண்டிஃபரன்ஸ் ஸ்கோர் 2 இண்டிஃபரன்ஸ் ஸ்கோர் 3ன்னு சொல்லிட்டு 1 by 1 மேலே தான் இருக்குங்க சார். பார்க்கும்போது ஒன்னோட ஒன்று இன்டர்செக்ட் ஆகாது. பட் இங்கே பாருங்களேன் இன்டர்செக்ட் ஆகிட்டு இருக்கு. இது என்ன மீன் பண்ணுன்னு சொன்னால் நம்மளுடைய பிரின்சிபல் என்னது ஆக்சுவலாக ஹையர் த இண்டிஃபரன்ஸ் ஸ்கோர் ஹையர் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்த்தாலே நம்ம இண்டிஃபரன்ஸ் ஸ்கோர் மேப்பில் பார்க்கும்போது ஹையர் த இண்டிஃபரன்ஸ் ஸ்கோர் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி ஹையர் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லி பார்த்தோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் IC1 IC2ன்னு இருக்கு. ஸோ IC1ல் இருக்கிற பி IC2க்குள்ள ஏ விட லெஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகேங்களா, நல்லா புரியுதுங்களா? அப்போ IC1ல் இருக்கிற இந்த பி ஆப்ஷன் வந்து கன்சியூமருக்கு லெஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது. பட் IC2ல் இருக்கிற இந்த ஹையர் இண்டிஃபரன்ஸ் ஸ்கோரில் இருக்கிற இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஹையர் லெவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. பட் சி வந்து ரெண்டு இன்டர்செக்ட் இருக்கிறதுனால C = A ஆர் C = Bன்னு அர்த்தம். அது எப்படி வரும்? ஹையர் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குறது ஹையர் இண்டிஃபரன்ஸ் ஸ்கோரில். அப்போது C = B வரும்போது அப்போது C = Aன்னு அர்த்தம். அப்போ B = Aன்னு அர்த்தம். அது எப்படி கீழே இருக்கிறது மேலே இருக்கிறது சமம் ஆகிடும். அப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் ஏற்படாது இண்டிஃபரன்ஸ் ஸ்கோரில். ஓகேங்களா? அடுத்து இண்டிஃபரன்ஸ் ஸ்கோர் do not touch the horizontal or vertical axis. அதாவது ஆக்சிஸ்னு அர்த்தம். எக்ஸ் ஆக்சிஸோ ஒய் ஆக்சிஸோ அது டச் பண்ணாது. இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி இந்த ஒரு சுச்சுவேஷன் வராது. ஏன் வராதுன்னு சொன்னால் கன்சியூமர் பை போத் த கமாடிட்டிஸ் இன் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் தான் வாங்குறாரு. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வரும்போது எதனா ஒரு கமாடிட்டி ஜீரோவில் வந்துடும். அப்போது ஹி கன்சியூமிங் எனி ஒன் கமாடிட்டின்னு அர்த்தமாயிடும். அப்படி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஹி சைமல்டேனியஸ்லி கன்சியூமிங் போத் த கமாடிட்டிஸ் இல்லையா. இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா அப்போ எக்ஸ் வந்து ஜீரோ ஆகிடும். இங்கே சப்போஸ் இங்கே ஏன்ற பாயிண்டில் ஒய் கமாடிட்டி வாங்கினா எக்ஸ் வந்து ஜீரோன்னு அர்த்தம். இல்லை பின்ற பாயிண்டில் எக்ஸ் வாங்கணும்னு சொன்னால் ஒய் கமாடிட்டி ஜீரோன்னு அர்த்தம். திஸ் இஸ் நாட் அப்ளிகபிள் தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் தி வாட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இண்டிஃபரன்ஸ் ஸ்கோரில் வராது. இல்லை அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்லையும் இண்டிஃபரன்ஸ் ஸ்கோர் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் வந்து இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளேஷன் பார்ப்போம். Indifference curve must have negative slope. An indifference curve have a negative slope which denotes அப்படின்னா ஏன் அது சொல்லுதுன்னு சொன்னால் that if the quantity of commodity y decreases the quantity of other x must be increased. அதான் வந்து சொல்கிறேன்னா அதை வந்து நெகட்டிவ் ஸ்லோப்பில் இண்டிஃபரன்ஸ் கர்வ் போகுதுன்னு அர்த்தம். அடுத்த பாயிண்ட் இண்டிஃபரன்ஸ் கர்வ் ஆர் கான்வெக்ஸ் டு தி ஆரிஜின். இது ரெண்டுக்குமே சேர்த்து ஒரே டயக்ராம் கொடுத்துருப்பேன். இண்டிஃபரன்ஸ் நெகட்டிவ் ஸ்லோப்னா பாருங்க, இந்த ஆரம்பிச்சுட்டு நெகட்டிவ் ஸ்லோப் போயிட்டு இருக்கு. இப்போது ஒய் அதிகமாகணும்னா எக்ஸை விட்டு கொடுக்கணும், எக்ஸ் அதிகமாகனா ஒய்யை விட்டு கொடுக்கணுன்றதான் இங்கே சொல்கிறாங்க. இண்டிஃபரன்ஸ் கர்வ் கான்வெக்ஸ் டு தி ஆரிஜின் குவிந்து இருக்கின்றது. ஆக்சிஸ் ஜீரோ ஆக்சிஸ் நோக்கி என்ன பண்ணுது குவிஞ்சு இருக்குது. காரணம்னா the convexity of the indifference curves implies that என்ன நம்ம சொல்லுதுன்னா not only the two common commodities are substitutes for each other but also the fact that the marginal rate of substitution MRS move along goods decrease and the consumer move along the indifference curve. இதில் பார்த்து சொன்னால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானும் கூட ஒரு பொருளை வாங்கினா இன்னொரு பொருளை விட்டுக்கிற ஒரு சூழ்நிலை வருது. அதான் அப்ளிகபிள் ஆஃப் தி MRS. நீ சிம்பிளாக எழுதலாம். இண்டிஃபரன்ஸ் கர்வ் கான்வெக்ஸ் டு தி ஆரிஜின் பிகாஸ் applicable of the principle of MRS. that's all. அப்படி அதனால they will be the mark. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இண்டிஃபரன்ஸ் கர்வ் cannot intersect. அது இண்டிஃபரன்ஸ் கர்வ் வந்து என்ன பண்ணாதுங்க இந்த மாதிரி இன்டர்செக்ட் ஆகாது. இதான் நான் சொன்னேன். இந்த பாயிண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, நல்லா கவனிங்க. IC is a lower indifference curve denotes lesser satisfaction. IC1 சொன்னாலே இல்லை, IC1 வந்து இது லோவர் இண்டிஃபரன்ஸ் கர்வ். அப்போ இது ரெப்ரசன்ட் ஆஃப் தி வாட் லெஸர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்போ IC2 இஸ் ரெப்ரசன்ட் ஆஃப் தி ஹையர் இண்டிஃபரன்ஸ் கர்வ். இல்லை அப்போது ரெப்ரசன்ட் ஆஃப் தி ஹையர் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ். ஓகே, ஸோ செகண்ட் பேரா பாருங்களேன். அடுத்த பாயிண்ட் அப்போ இங்கே நான் படிச்சுட்டு இருக்கேன். அட் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் C, இப்போ C is equal to Bன்னு ஆகிடும். அப்போ அடுத்து IC1ல் இருக்கிற C வந்து IC is equal to Aன்னு ஆகிடும். அப்போது IC2வில் இருக்குது. ஸோ அப்போ A is equal to B நான் என்ன சொன்னது தான் வந்துடுது இல்லையா. அப்போ இது வந்து இட்ஸ் நாட் பாசிபிள். ஓகே, இண்டிஃபரன்ஸ் கர்வ் டு நாட் டச் த ஹரிசாண்டல் ஆர் வெர்டிகல் ஆக்சிஸ். ஹரிசாண்டல்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். இங்கே பாருங்க,
ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு இண்டிஃபரன்ஸ் கர்வ் வராது. அதுக்கு ஏன்? If they touch the axis, ஒரு வேளை இப்போ axis touch பண்ணிச்சு சொன்னால் what will happen? It will violate the basic assumption that the consumer purchased two commodities in a combination. சரிங்களா? அப்போ கன்சியூமரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பொருளுமே ஒரு குறிப்பிட்ட அளவில் வாங்குறாரு தான் அர்த்தம். பட் இங்கே டயக்ராம் இருக்கிற மாதிரி ஆக்சிஸை டச் பண்ணி சொன்னால் அப்போ ஏதோ ஒரு பொருள் நெக்லெக்ட் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். அதான் பாயிண்ட் ஏ நீங்கள் சூஸ் பண்ணி சொன்னால் வெறும் கமாடிட்டி ஒய் மட்டும் தான் வாங்குறாரு, கமாடிட்டி பி அவர் வாங்கலைன்னு அர்த்தம். இப்போ சப்போஸ் பாயிண்ட் பி அவர் சூஸ் பண்ணார்னா கமாடிட்டி எக்ஸ் மட்டும் தான் வாங்குறாரு, கமாடிட்டி ஒய் அவர் வாங்கலன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ பர்ச்சேசிங் ஒன்லி ஒன் கமாடிட்டி மீன்ஸ் மோனோமானியா, தட் இஸ் கன்சியூமர் லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் த அதர் கமாடிட்டி ஆர் ஹீஸ் இன்ஸ்டன்ஸ் ஆன் பர்ச்சேசிங் ஒன்லி ஒன் கமாடிட்டி தான் அர்த்தம் இல்லையா? அப்போது இது வந்து அப்ளிகபிள் வர்றது இல்லை, ரெண்டு பொருளுமே வாங்காத அர்த்தம். ஓகேங்களா? குட்ஸ். ஸோ தீஸ் ஆர் த what properties of the indifference score. Okay, next we're going to be see the next topic and this is a final topic in this lesson. Price line or budget line. Price line or budget line now ஒன்றும் கிடையாது. அந்த வார்த்தையை பார்த்து நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணி தரல. ப்ரைஸ் லைன் பட்ஜெட் லைனு ஒன்று தான். அது பட்ஜெட் லைன்னா உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, அந்த பணத்துக்கு இருந்தாலும் என்ன பண்ண முடியும், பர்ச்சேஸ் பண்ண முடியும். அந்த பணத்துக்கு மீறின பட்ஜெட் நீ போட முடியுமா, பிளான் பண்ண முடியுமா வாங்கணும்னு சொல்லிட்டு முடியாது. தட்ஸ் ஆல். உன் பாக்கெட் எவ்வளோ பணம் இருக்கோ அந்த பணத்துக்கு மட்டும் தான் நீ பொருள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதை சொல்கிறது தான் பட்ஜெட் லைன் ஆர் ப்ரைஸ் லைன் அர்த்தம். புரியுதுங்களா? தட்ஸ் ஆல். இப்போ பாருங்க, demand for a good depends upon preference for that good. அது ஒன்று விஷயம் இருக்குது. அதாவது ஒரு பொருளுக்கான தேவை என்பது ரெண்டு விஷயத்தை அடிப்படையாக இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஃபார் தட் குட்ஸ்ன்னு இருக்குது, அந்த பொருளை வாங்கணுன்ற ஒரு ப்ரிஃபரன்ஸ். ரெண்டாவது பர்ச்சேசிங் பவர், அவரால் எவ்வளோ பொருள் வாங்க முடியுன்ற ஒரு விஷயம் இருக்குது, பர்ச்சேசிங் பவர். அதாவது பர்ச்சேசிங் பவர்னா அவர்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் பர்ச்சேசிங் பவர். வாட் த லெவல் ஆஃப் மணி ஹீ ஹேவிங், அது சொல்கிறது தான் பர்ச்சேசிங் பவர்னு சொல்கிறது. புரியுதா? The preference pattern is represented by set of indifference score. The purchasing power depends upon his money, income and the price of the goods. ஓகேங்களா? ஸோ புரியுதுங்களா? அப்போ பட்ஜெட் லைன் என்னன்னு புரியுதுங்களா? ஒரு பொருளை வாங்கினா ரெண்டு விஷயம் இருக்குது தேவை. ஒன்று வந்து ப்ரிஃபரன்ஸ் டு பை த கமாடிட்டி அண்ட் ஆல்சோ பர்ச்சேசிங் பவர் ஆஃப் த பர்டிகுலர் கன்சியூமர். ஸோ பர்ச்சேசிங் பவர் டிபெண்ட்ஸ் அப்பான் his money income and the price of the goods. The money income and the price level are represented by the budget line. அப்போ நீங்கள் சொல்ல பாருங்க, இப்போ டயக்ராம் போகிறதுல இங்கே பாருங்கள், இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ இந்த ரெட் கலர் ஏபி தான் இது வந்து பட்ஜெட் லைன் அர்த்தம். அதாவது இந்த அளவு தான் பணம் இருக்குதுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஹி ப்ரிஃபர் டு பை ஒன்லி ஒய் கமாடிட்டி ஹி மே பை OA level of amount, 0 level of B. Okay, if you want to consume 100% of the, or you want to utilize or use his 100% income on goods A, he may purchase OA level of Y commodity and 0 level of B commodity. Otherwise, if he preferred to buy X commodity up to 0B, so he may give up Y commodity. So and also he may belonging, if he want to buy both the commodity, he limit is up to this line, like this. See the arrow mark? Okay, like this. அப்போ இங்க ஒரு பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்ல தான் இருக்கலாம். சப்போஸ் பட்ஜெட் லைனை தாண்டி இங்க ஒரு பாயிண்ட் இருக்கணும்னா ஒரு அசூம் பண்ணிங்க, இல்லை பட்ஜெட்டுக்குள்ள இங்க ஒரு பாயிண்ட் அசூம் பண்ணிங்களேன், அதை பற்றி நம்ம சொல்லுவோம். சப்போஸ் பியாண்ட் த பட்ஜெட்டில், அதாவது உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை தாண்டி உங்களால் பிளான் பண்ண முடியுமா? சப்போஸ் இந்த ஒரு லைன் ஒரு பாயிண்ட் இங்கே இருக்குன்னு ஏபி, ஒரு சின்னு ஒரு பாயிண்ட் இங்கே வச்சிங்களேன், இங்கே இந்த மவுஸ் பாயிண்ட்டை பாருங்கள், இந்த இடத்துல சின்னு ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் இப்படி பண்ணிங்க. நீங்கள் பென்சில் இருந்தால் புக்கில் போட்டு பாருங்கள். இல்லைங்களா? இந்த சின்ற பாயிண்ட்டை அவர் ரீச் பண்ண முடியுமா? இங்கே இருக்கிற பாயிண்ட்டில் ரீச் பண்ண முடியாது. ஏன்னா இவர் பட்ஜெட் இங்கே தான் இருக்குது, இந்த பட்ஜெட் தாண்டி இங்கே வர முடியாது. அதே நேரத்தில்
இங்கே ஒரு பாயிண்ட் இதுன்னு வச்சுங்களேன், இதை இந்த பட்ஜெட்டை தாண்டி இங்கே வரலான்னா வர முடியும். பட் அது வந்து ரேஷனல் கன்சூமர் பண்ண மாட்டாங்க அதுமாரி. அது அண்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் த ரிசோர்ஸ்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் கால்டு பட்ஜெட் லைன். அதாவது அவர் லிமிடேஷன்ஸ், அவருடைய எவ்வளோ பணம் இருக்குதுன்னு சொல்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுற ஒரு விஷயம் தான் அது பட்ஜெட் லைன் சொல்கிறது. ஓகே குட். இது பாருங்க பட்ஜெட் லைன், இது எக்ஸ்பிளனேஷன் வரும் பாருங்க. BA is the budget line with a given income. ஓகேங்களா? C by OA is the price of commodity Y and COB is the price of the commodity X. C இந்த பாயிண்ட் உங்களுக்கு கொடுக்கல, பட் இருந்தாலும் சொல்கிறேன், இந்த கன்சியூமருடைய ப்ரைஸாக சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட், the budget line is the line joining various combination of two goods which the consumer can buy at given price and income. அதாவது என்ன சொல்றாங்க, இந்த பட்ஜெட் லைன் எப்படி போட்டாங்கன்னு சொன்னா, சப்போஸ் இங்க ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்க ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்க ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்க ஒரு பாயிண்ட் இருக்குன்னு அர்த்தம். அது வேரியஸ் காம்பினேஷன் ஆஃப் y அண்ட் வேரியஸ் காம்பினேஷன் ஆஃப் x வித் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ். இது எல்லாம் சேர்த்து ஒரு டிராப் பண்ண ஒரு லைன் தான் என்னது பட்ஜெட் லைன் அப்படின்னு சொல்றாங்க. புரியுங்களா? குட். ஸோ திஸ் இஸ் த பட்ஜெட் லைன் அண்ட் ப்ரைஸ் லைன் சொல்கிறது. இப்போ கன்சூமர் ஈக்லிபிரியம் இப்போ என்ன பண்ண சொன்னால், பட்ஜெட் லைன் பார்த்தோம் இல்லையா, அதையும் இன்டிஃபரன்ஸ் கவரும் ஒன்றா சேர்த்து நம்ம ஒரு டயக்ராம் போடுவோம். சிம்பிள். அதான் கன்சூமர் ஈக்லிபிரியம் பை யூஸிங் இன்டிஃபரன்ஸ் கவர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 3 மார்க்லேயே 5 மார்க்லேயே கேட்கலாம். நீங்கள் பேஜ் நம்பர் 46 2.15லேருந்து 2.16 அது பேஜ் நம்பர் 47 வரைக்கும் சின்னதான் 2 பேராகிராஃப் ஒரு டயக்ராம் இருக்கும் எழுதுனா they will get 3 mark, or if it is 5 mark they will get 5 mark. பாருங்க, the consumer reaches equilibrium at point where the budget line is tangent on the difference curve. tangent னா தொடுதுன்னு அர்த்தம். இங்க பாருங்க டிஃபரன்ஸ் கர்வ் போட்டு நினைக்கிறேங்க. இங்க பாருங்க. ஓகே, AB என்ன பார்த்தாலே நம்ம இது பட்ஜெட் லைன், இது இன்டிஃபரன்ஸ் கர்வ். ஓகே, அவர் ப்ரிஃபரன்ஸ் என்ன பண்ணா, அவர் எங்க டேஞ்சன்ட் ஆகிறாரு, அட் பாயிண்ட் Tல எந்த கர்வ் IC3 ஓகேங்களா. அவரால் என்ன பண்ண முடியாது, IC4 சூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அது அவருடைய கெப்பாசிட்டிக்கு மீறினது. அதே நேரத்தில் அவர் என்ன பண்ண மாட்டாரு, IC2வையும் IC1ஐயும் அவர் சூஸ் பண்ண மாட்டார். ஏன்னா அது ரெண்டுமே என்ன, அது லோயர் இன்டிஃபரன்ஸ் கர்வ் ஃப்ரம் தி IC3. இல்லைங்களா? இங்கெல்லாம் பாயிண்ட் போட்டு பார்க்கலாம், நம்ம அங்கே பண்ணலாம்னா நோ, அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இட்ஸ் நாட் குட். அதை வந்து அந்த அந்த சப்போஸ் அந்த கர்வ் அங்கெல்லாம் ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் எல்லாம் லோயர் இன்டிஃபரன்ஸ் கர்வில் வர்றதுனால அது வந்து லோயர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்குன்றது அசம்ஷன். அப்போது இந்த கன்சூமர் எப்போ ஈக்லிபிரியம் வரோன்னு சொன்னால், வைல் டேஞ்சன்டிங் எங்கே இன்டர்செக்டிங் த பட்ஜெட் லைன் அண்ட் இன்டிஃபரன்ஸ் கர்வ் லைன். இங்கே பாருங்க, இப்போ T is the point of equilibrium as budget line AB is tangent on indifference curve IC3. The upper IC I mean indifference curve which implies சொல்லுது explain percentage இதெல்லாம் சொல்லலாம் maximum possible level of satisfaction. good, அது பொதுவான கருத்து. அதனால at equilibrium point இந்த கீழே பேர் அப்படிங்கிற பாருங்க, at equilibrium point the slope of IC that is indifference curve, or there is 2 M or S X Y, the margin rate of substitution of X into Y, and the slope of BL is the budget line artham. BL na budget line refer to ratio of price X to price of Y, that is P of Px of Py. Okay, therefore M or S XY is equal to Px by Py அப்படின்றது இல்லைங்களா. அதாவது price of X commodity, price of Y commodity, அதை இந்த MRS ஈக்குவலாக வருது. அப்போது இதுதான் கன்சூமர் ஈக்லிபிரியம். சரிங்களா? With that the lesson is over. Okay my dear students, I hope I was covered all the point existing in the book. Before I reach the conclusion, go through the book. This is very important concept. After this lesson, I supposed to skip on the lessons. I want move to the
some other lessons. I'm not. I don't want to continue the lesson 3, 4 like this. I want to continue the lesson number 7. Okay, I will meet you in the second next video in the what lesson number 7, Indian economy, and I want to cover the portion Indian economy and rural economy, 11th chapter Tamil Nadu economy, and then go for the India economy before and after independence. Next, development experience in India. After that, I go for the next lessons. Okay, my dear student, this lesson is may help you to secure maximum mark from the examination. Okay, my dear students, now go for the conclusion. An understanding of consumer behavior, அதாவது ஒரு நுகரோடைய கன்சம்ஷன் தன்மையை புரிஞ்சுக்கொள்வது ரொம்ப முக்கியமானது இல்லைங்களா? ஸோ இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் comprehending the allocation of resource by individuals. Consumption decisions are made based upon the logical process of valuing utility, price and income alternatives. So demand analysis enable the producer to understand the consumer behavior and take proper decision accordingly. So இந்த செயல்பாட்டு மூலமாக கன்சூமருடைய எண்ணத்திற்கு ஏற்ப தகுந்த பொருட்களை உற்பத்தி பண்ணி மார்க்கெட்டில் சர்க்குலேட் பண்ணுறதுக்கான அறிவை ப்ரொடியூசருக்கு கொடுப்பதாக நாம் புரிஞ்சுக்கிறோம். இந்த டிமாண்ட் அனலைஸ் பற்றி புரியுதா? மக்களுக்கு என்ன பொருள் தேவை இருக்குது, எந்த அளவுக்கு எந்த டைமில் எந்த நேரத்தில் எப்படியெல்லாம் அவங்க பொருள் வாங்குவாங்க அப்படின்னு சயின்டிஃபிக் கால்குலேஷன் போட்டு ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு அறிவை, ஒரு நாலேஜு, ஒரு அவேர்னஸை யாருக்கு? ப்ரொடியூசருக்கு இந்த டிமாண்ட் அனலைஸ் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட், ஓகே லெசன் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த லெசனுக்கான கொஸ்டின் வித் ஆன்சர் டீட்டெயில் நான் கொடுத்துருப்பேன். கேர்ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுங்கள். We will continue in the next class. Thank you. Be safe. Please avoid unwanted outing. It's not good for your health.